உலகெங்கிலும் இருந்து இந்த நிகழ்வை பார்த்து கொண்டிருக்கின்ற சன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பின் வணக்கம். வள்ளல் பெருமானுடைய ஜீவகாருண்யம் அப்படிங்கிற ஒரு பத்தியிலிருந்து இன்னைக்கு மிகப்பெரிய கண் திறப்பை நமக்கு அவர் செய்ய போகிறார். நம்முடைய வள்ளல் பெருமான் தன்னுடைய தத்துவங்களை பின்பற்றுபவர்களுக்கு கொடுத்திருக்கின்ற வார்த்தை என்னன்னா சன்மார்க்கிகள், அது நமக்கு தெரியும். அதே மாதிரி புத்தர் பெருமான் அவரும் பலரிடம் பேசிக்கொண்டே இருக்கிறார். அவரோட சிஷ்யர்கள் மாதிரி பலர்கிட்ட அவங்களுக்கு காலாமர்கள் அப்படின்னு பேர். அந்த காலாமர்கள் புத்தர்கிட்ட சில பல கேள்விகள் கேட்குறாங்க, அவங்களோட சந்தேகத்தை நிவர்த்தி பண்ண. அப்போ புத்தர் என்ன தெரியுமா சொல்கிறாரு, தத்துவங்களின் மீது அல்லது கதைகளின் மீது, புராணங்கள் மீது அல்லது சொல்லப்படுபவை மீது, நீங்கள் நம்புபவை மீது அல்லது நம்பாமல் இருப்பவை மீது அல்லது ஞானிகள் என்று நீங்கள் நினைக்கின்றவர்களின் மீது மரியாதை செலுத்துவதற்காக அவர்கள் சொல்லுகின்றதையெல்லாம் நம்ப வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறார். எவ்வளோ அற்புதமான சிந்தனை பாருங்க. கொடுக்கப்படுபவற்றை நீங்கள் நம்பணும்னு அவசியம் கிடையாது. அதைத்தான் தமிழ் மரபில் என்ன சொல்கிறோம், உன் அறிவு பெரிது அதை சிந்தி அப்படிங்கிறோம். அதனால் கொடுக்கப்படுவதை அப்படியே ஏற்றுக்கொள்ளாதே, நீ அதை சிந்திச்சு பாரு, உன்னுடைய சிந்தனைக்கேற்ப புதிய தத்துவங்களை உருவாக்கு அப்படிங்கிறாங்க. அப்படின்னு பார்த்தா நம்முடைய வள்ளல் பெருமானும் ஜீவகாருண்யம்ங்கிற ஒரு புதிய தத்துவத்தை உருவாக்கினார்ல, அதை பற்றிய பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்குறோம். முதல்ல பத்தியை பார்த்துடலாம். ஜீவகாருண்யமே கடவுள் வழிபாடென்று அறியப்படும். அன்றியும் ஜீவகாருண்ய ஒழுக்கத்தை உடையவர்களாகி அருந்தல் பொருந்தல் முதலிய பிரபஞ்ச போகங்களை அனுபவிக்கின்ற சமுசாரிகள் எல்லாம் சர்வசக்தியுடைய கடவுளருக்கு முழுதும் பாத்திரமாவார்கள். ஜீவகாருண்ய ஒழுக்கம் இல்லாமல் ஞானம், யோகம், தவம், விரதம், ஜபம், தியானம் முதலியவைகளை செய்கின்றவர்கள் கடவுளுக்கு சிறிதும் பாத்திரமாகார்கள். அவர்களை ஆன்ம விளக்கம் உள்ளவர்களாகவும் நினைக்கப்படாது. ஜீவகாருண்யம் இல்லாது செய்யப்படுகிற செய்கைகள் எல்லாம் பிரயோஜனம் இல்லாத மாயாஜால செய்கைகளே ஆகும் என்று அறிய வேண்டும். ஜீவகாருண்யம்ங்கிற இந்த பத்தி எங்க சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, நமக்கு தெரியும்ல, பார்வதிபுரத்தில் இருக்கின்ற அந்த எளிய மக்கள் அவங்க வள்ளல் பெருமான்ட்ட கேட்குறாங்க, ஐயா நாங்கள் நாள் முழுக்க உழைச்சி ஓடா தேஞ்சாதான் எங்களுடைய வயிற்றுப்பாட்டை பார்க்க முடியும். அப்படிங்கும்போது எங்களுக்கு ஜபதபம் பண்ணுறதுக்கு, தியானம் பண்ணுறதுக்கு அல்லது கோயிலுக்கு போகிறதுக்கு, அவர்கள் சொல்கின்ற முறைப்படி கடவுளை வணங்குவதற்கெல்லாம் நேரமே கிடையாது. அப்படிங்கும்போது எங்களுக்கு அந்த கடவுள் அருள் அல்லது இறை சக்தி என்பது கிடைக்கவே கிடைக்காதா, நாங்கள் இப்படியே உழல வேண்டியதானா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதற்குத்தான் நம்முடைய வள்ளல் பெருமான் சொல்கிறார், நீங்கள் ஜபதபம், தியானம், ஆகமம், வழிபாடு இதையெல்லாம் தொடர்ந்து செஞ்சுட்டு ஜீவகாருண்யம் இல்லாமல் இருந்தீங்கன்னா அது கடவுள் அருளுக்கானது இல்லை அப்படின்னு தெளிவாக சொல்கிறார். அப்போ எது கடவுள் அருளுக்கானதுங்கிறத சொல்கிறார் பாருங்க. ஜீவகாருண்யமே கடவுள் வழிபாடென்று அறியப்படும். அன்றியும் ஜீவகாருண்ய ஒழுக்கத்தை உடையவர்களாகி அருந்தல் பொருந்தல் முதலிய பிரபஞ்ச போகங்களை அனுபவிக்கின்ற சமுசாரிகள் எல்லாம் சர்வசக்தியுடைய கடவுளருக்கு முழுதும் பாத்திரமாவார்கள். அன்போடு இருத்தல் அது எந்த நிலையில சாத்தியமாகும்? இல்லறத்தில் கூடி இருத்தல் அல்லது சமூகத்துக்கு தேவையான பல அறச்செயல்களை செய்யும் போது அன்பு என்பது பெருக்கெடுக்கும். அப்படின்னா அந்த சம்சாரிகள்னு ஒரு வார்த்தையை சொல்கிறாருல, அருந்தல் பொருந்தல் செய்யக்கூடிய சம்சாரிகள். எதை அருந்தல் பொருந்தல் செய்கிறோம் அப்படின்னா, வாழ்க்கையில் இயல்பான இல்லறத்துக்கு வந்தாச்சுன்னா அந்த குடும்பத்தில் இருக்கிற எல்லோருக்கும் தேவையான அளவுக்கு நாம் எல்லாவற்றையும் பகிர்ந்தளித்து உண்போம், அல்லது அந்த குடும்பத்துக்கு தேவையான அறத்தின் வழியில் இந்த குடும்பத்தில் இதுதான்ப்பா வழக்கம் அப்படின்னா அந்த நல்லவற்றுக்கு நாம் பொருந்தி வாழ்வோம்ல, அதனால் எந்த தவறும் இல்லை. ஏன்னா உங்களிடம் அதிகமாக எது இருப்பதென்றால் அந்த உயிர்களிடம் காட்டுகின்ற அன்பு, ஜீவகாருண்யம் அதிகமாக இருக்குது. அதனால் நீங்கள் கடவுளுக்கு மிக அருகில் இருக்கிறீர்கள், அவருடைய அன்புக்கு மிக அருகில் இருக்கிறீர்கள், அதனால் கவலைப்பட வேண்டாம் அப்படிங்கிறார். அதனால் தினசரி நான் 24 மணி நேரம் வேலை தான் பண்ணிகிட்ருக்கேன், கடவுளை நினைப்பதற்கு எனக்கு நேரமே இல்லை அப்படின்னா கவலையே படாதீங்கிறார் வள்ளல் பெருமான். ஏன்னா நீங்கள் செய்கின்ற வேலை என்பது உங்கள் மீது நம்பிக்கை வைத்திருக்கின்ற உங்கள் குடும்பத்துக்கானது, உங்கள் மீது நம்பிக்கை வைத்திருக்கின்ற அன்பை பொழிகின்ற சமூகத்துக்கானது என்னும்போது அது மிக மிக முக்கியமான கடவுள் அருளுக்கு பாத்திரமாக கூடிய ஒரு தத்துவம் என்பதை வள்ளல் பெருமான் சொல்கிறார். சரி, அப்படின்னா இப்படியே இருந்துடலாமா அப்படின்னா அந்த பக்கம் இருக்காங்கல்ல, ஜபதபம் பண்ணிட்டு, தியானம் பண்ணிட்டு, யாகம் பண்ணிட்டு, அடையாளங்களை சுமந்துக்கிட்டு, தினம் தினம் கோயில் போயிட்டு
இப்படியெல்லாம் இருக்காங்களே, அவங்க கடவுள் அருளுக்கு பாத்திரமாக மாட்டாங்களா அப்படின்னு ஒரு கேள்வி இயல்பாக வருதா இல்லையா? அதற்கும் வள்ளல் பெருமான் பதில் சொல்றார் பாருங்க. ஜீவகாருண்ய ஒழுக்கம் இல்லாமல் ஞானம், யோகம், தவம், விரதம், ஜபம், தியானம் முதலியவைகளை செய்கின்றவர்கள் கடவுளருக்கு சிறிதும் பாத்திரமாகார்கள். நான் ரொம்ப பூஜை புனஸ்காரம் எல்லாம் பண்ணுவேன் தெரியுமா, கோயிலுக்கு போகாம சாமி கும்பிடாம நான் சாப்பிடவே மாட்டேன் தெரியுமா அப்படின்னெல்லாம் இறை வழிபாடு செய்வதையே தனக்கான ஒரு தகுதியாக நினைத்து கொள்கின்றவர்கள், பேசுபவர்கள்லாம் நிறைய இருக்காங்கல்ல. அவங்க என்ன பண்ணுவாங்க, நீ எல்லாம் அந்த மாதிரி இல்லை, அதனால் என் பக்கத்தில் வராத, என்கிட்ட சேராத அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டில் இருப்பார்கள். அப்படின்னா அவங்கள்ட்ட எது இல்லை? ஜீவகாருண்யம் இல்லைங்கிறது தான் மிக முக்கியம். அன்பு இல்லை. ஜீவகாருண்யம்ங்கிறது ஒரு பெரிய வார்த்தை இல்லை, அன்புங்கிற 3 எழுத்து வார்த்தை தான். அந்த அன்பு என்பது ஜீவன் மீதான காருண்யம். ஒரு ஜீவன் இன்னொரு ஜீவனுக்கு செய்யக்கூடிய அன்பு. அது கூட மக்கள் காருண்யம்னு வள்ளல் பெருமான் சொல்லலை பார்த்தீங்களா? ஜீவன்கிறாரு. ஏன்னா எல்லா உயிர் மேலும் அன்பு செலுத்தணும், அதுதான் மிக முக்கியம். எனக்கு இவங்கெல்லாம் ஆகாது, இந்த உயிரினம் ஆகாது, இந்த பறவை ஆகாது, இந்த விலங்கு ஆகாது, இதெல்லாம் எனக்கு ஆகவே ஆகாதுங்க, நான் மட்டும் ஜபா செஞ்சுட்டு சாமி கும்பிட்டுட்டு இப்படி இருப்பேன் அப்படின்னா அதனில் எந்த பிரயோஜனமும் இல்லை. அதனால தான் ஜீவ காருண்யம் அப்படிங்கிறார். எல்லா உயிரினங்கள் மீதும் அன்பு செலுத்த வேண்டும், பாரபட்சம் இல்லாமல். அது ரொம்ப முக்கியம். இல்லறத்தில் இருப்பவர்கள் வீட்டில் பாருங்களேன், இயல்பாக 2 கோழி ஓடிட்டுருக்கோம், அங்கே 2-3 நாய்க்குட்டி ஓடிட்டுருக்கோம், பூனைக்குட்டி ஓடும். கிராமத்தில் போய் பார்த்தா வீட்டில் அந்த மாடு கண்ணு எல்லாமே ஓடிட்டுருக்கோம். இப்படியாக ஆட்டுக்குட்டி ஓடும். இந்த மாதிரி எல்லா உயிரினங்களும் ஒரு வீட்டில் ஒரு உறுப்பினர் போலவே வாழ்ந்துட்டுருக்கோம். அதுதான் உண்மையான இறை அருள் அப்படின்னு வள்ளல் பெருமான் சொல்கிறார். அது இல்லாமல் சுத்தபத்தமாக நான் இருப்பேன், சாமிக்கு படைச்சிட்டு தான் எல்லாம் பண்ணுவேன், அந்த சாமிங்கிறது ஜீவன்தான், சாமிங்கிறது அந்த விலங்கினம்தான், சாமிங்கிறது பறவை இனம்தான், சாமிங்கிறது இன்னொரு உயிரினம், பக்கத்து வீட்டில் இருப்பவர்கள், எதிர் வீட்டில் இருப்பவர்கள், நமக்காக வேலை செய்ய வருபவர்கள், இவர்களும் ஜீவன்தான். அதனால் அவங்க மீது அன்பு செலுத்தாமல் இறைவன் மீது பக்தி செலுத்திட்டு இறைவன் எனக்கு நல்லது செய்யணும்னா அது பக்தியே இல்லை, அது வெளி வேஷம் என்று வெளிப்படையாக ஆணித்தரமாக சொல்கிறார் நம்முடைய வள்ளல் பெருமான். அவர்களை ஆன்ம விளக்கம் உள்ளவர்களாகவும் நினைக்கப்படாது. அவங்க சாமி சாமி சாமின்னு எல்லா நேரமும் அப்படியே சொல்லிட்டு இருப்பாங்க தெரியுமா? அந்த ஆன்ம விளக்கம் அவர்களிடம் இல்லை, ஆன்ம இருள் தான் அவர்களிடம் இருக்கிறது என்று புதிய வெளிச்சத்தை நமக்கு கொடுக்கிறார் வள்ளல் பெருமான். அடுத்தது எப்படி நிறைவு செய்கிறார் பாருங்க. ஜீவகாருண்யம் இல்லாது செய்யப்படுகிற செய்கைகள் எல்லாம் பிரயோஜனம் இல்லாத மாயாஜால செய்கைகளே ஆகும் என்று அறிய வேண்டும். இதுதான் மேஜிக் பண்ணுறாருன்னு வைங்களேன். ஒரு மேஜிக்கில் திடீர்னு மாங்காய் வந்து விழும் கையில். அது எங்கேருந்து வருது? கண்ணை கட்டுதல், அதில் தானே வருது. அது நிஜமாகவே அந்த இடத்துல மாங்காய் மரம் இருக்கா? அது பூத்து காய்ச்சி பழுத்து குலுங்குச்சா? இல்லை. நம் சிந்தனையை செலுத்த முடியாத அளவுக்கு நாம் கண் சிமிட்டுகின்ற நேரத்தில் அந்த மாயாஜாலக்காரர் ஏதோ ஒன்றை செய்கிறார். அப்படித்தான் ஜீவகாருண்யம் இல்லாதவர்கள் செய்கின்ற பக்தி, இறை தேடல் அப்படின்னு வள்ளல் பெருமான் சொல்கிறார்னா, இந்த மாதிரி மாயாஜாலக்காரர்களாக நாம் இருக்க வேண்டாம் என்பதுதான் வள்ளல் பெருமான் நமக்கு சொல்லுகின்ற மிகப்பெரிய ரகசியம். ஏன்னா இந்த மாயாஜாலத்தை சொல்லி சொல்லி செய்து தான் காலமாக சமூகத்தை சில பேர் வழி நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அந்த சில பேரை போல் நாம் இருக்க வேண்டியது இல்லை, இயல்பாக இருப்போம். மாயாஜாலம் தேவையில்லை, நமக்கு வேண்டியது ஜீவகாருண்யம் மட்டும்தான் என்பதை வள்ளல் பெருமான் இந்த பத்தியில் மிக ஆணித்தரமாக சொல்கிறார். அவருடையது புதிய வெளிச்சம். அந்த புதிய வெளிச்சத்தை நம் மனசில் நிரப்பிக்கொள்வோம். அருட்பெரும் சோதி, அருட்பெரும் சோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் சோதி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.